ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்ற நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான். அதாவது மார்ச் 6, 1967 தான் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பதவியேற்றார், பதவியில் அமர்ந்தார் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தையும் கூட. இன்றைக்கு கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் பல எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளை குறிப்பிட்டு அண்ணாவை நினைவு கூறுகிறார்கள். குறிப்பாக ஏன் அவர் நினைவு கூறுறாங்க அப்படின்னா, மாநில தன்னாட்சி உரிமை முழக்கத்தை குறித்து தொடர்ச்சியாக பரப்புரை செய்து அதை அறுவடை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதற்காக உழைத்த ஒரு நபராகத்தான் அண்ணாவை இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதன் காரணமாக தான் அவருடைய விவகாரத்தை நம்ம எல்லாருமே இனிமேல் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணுன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் அண்ணாவினுடைய அந்த நாளை நினைவு கூறுறோம். அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து தற்போது ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு கூடுதல் பொறுப்பாக கேரள ஆளுநர் அவர்களே அதையும் மேற்கொள்வார் அப்படிங்கிற செய்தியை நடுவண் அரசாங்கம் அறிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகியவற்றை குறித்தும் நாம் இன்னைக்கு இந்த தலையங்கத்தில் பார்க்க போகிறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அறிஞர் அண்ணா அவருடைய பதவியேற்ற நாள், முதலமைச்சராக பதவியேற்ற நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான், மார்ச் மாதம் 6ஆம் தேதி 1967. ஆக்சுவலி அறிமுகம் வெளியிட்ட திமுகவோட வரலாறு ஒரு புத்தகம் இருக்குது. அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திமுக கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் இவர் தான்ப்பா சிஎம்மாக இருக்கணும் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்ட நாள் எது தெரியுமா? 28/2/1967. அதன் பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் 6/3/1967 ராஜாஜி மண்டபத்தில் தமிழ்நாடு ஆளுநராக இருந்த உஜ்ஜல் சிங் அவர்கள் முன்னிலையில் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகவும், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வி அமைச்சராகவும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும், மதியழகன் அவர்கள் உணவு அமைச்சராகவும், கோவிந்தசாமி அவர்கள் விவசாயத்துறை அமைச்சராகவும், சத்தியவாணி முத்து அவர்கள் அரிசனத்துறை அமைச்சராகவும், சே மாதவன் அவர்கள் சட்ட அமைச்சராகவும், சாதிக் பாஷா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், எம் முத்துசாமி உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பதவியேற்ற நாள் தான் இந்த நாள். அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் அண்ணா அமர்ந்த நாள், தமிழ்நாடு தலை நிமிர்ந்த நாள் அப்படின்னு இன்றைக்கி கூட முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா திமுகவுடைய அடுத்த கட்ட ஆட்சியும் தொடரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்ஞையாக, ஒரு நாளாக இதை பயன்படுத்திக்கலான்னு அவருடைய பதிவு போட்டிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அன்றைய தினம் இருக்கு இல்லையா, இந்த 6/3/67 அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அரசு ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றினார். என்ன உரையாற்றினார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழகம் நிர்வாகத்தில் முதலிடம் பெறுகிறது. அந்த நிர்வாக சிறப்பு ஒரு துளியும் மங்காமல் செயல்படுவீர்கள். நாட்டில் இருக்கும் ஏழ்மை, இல்லாமை, போதாமை அகற்றுவதில் எங்களுடன் நீங்களும் சேர்ந்து துணை நிற்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. மேலும் 9/3/67 சென்னை மாநகராட்சி மன்றம் அளித்த வரவேற்பில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது, மாலை மயங்கும் மகிழ்ச்சி தரும் வேளையில் கூடியிருந்த நாம் உண்ணுகிறோம். அதே நேரத்தில் நாட்டில் எண்ணற்ற மக்கள் இருக்க இடமின்றி, உண்ண உணவின்றி துன்புற்று இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்வில் நலிந்து வாழும் அந்த ஏழை சமூகத்தின் இன்னல்களை களைவதையும் ஏற்றம் பெற செய்வதையும் தான் நமது தலைசிறந்த நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிஞர் அண்ணா உரையாற்றியிருக்கிறாரு. சட்டமன்றத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 4வது பொது தேர்தலில் தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 15/3/67 கூடி புதிய சட்டமன்றத்தினுடைய முதல் நாள் கூட்டத்தில் பதவி உறுதிமொழியை தாய்மொழியாம் தமிழ் மொழியில் எடுத்துக்கிறாங்க. அதற்கு முந்தைய நாள், அதாவது 14/3/67 பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வானொலியில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற போது, நண்பர்களே, உங்களுக்காக நான் என்பது மட்டுமல்ல,
இன்னும் உண்மையை சொல்வதானால் உங்களால் நான் கடமையை மறந்திடுபவன் அல்ல. நான் என் கடமையை நான் செய்து முடித்திட உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் தேவை. மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும். இந்த லட்சியம் தூய்மையானது. அந்த லட்சியம் வெற்றி பெற்றால் மட்டுமே அறநெறி அரசு அமைந்ததாக பொருள்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும். இந்த லட்சியம் தூய்மையானது. அந்த லட்சியம் வெற்றி பெற்றால் மட்டுமே அறநெறி அரசு அமைந்ததாக பொருள்படும்னு பேசியிருக்கிறார் அறிஞர் அண்ணா. மேலும் லட்சியம் மிகப்பெரியது, நான் சாமானியன், ஆனால் உங்கள் தோழன். ஆகவே என்னுடைய திறமையை நம்பி அல்ல, உங்கள் எல்லோருடைய திறமையையும் நம்பி இந்த பணியில் ஈடுபடுகிறேன். அரசியல் சட்டத்தில் தரப்பட்டுள்ள அதிகார வரம்பும் வகையும் மாற்றி அமைக்கப்பட்டால்தான் மாநில அரசு முழு வளர்ச்சி பெற முடியும், மக்களின் வாழ்வை செம்மைப்படுத்த முடியும். அந்த நோக்கத்துடன் அரசியல் சட்டத்தை திருத்த தயக்கம் காட்டவே கூடாது. அணைத்தல், பிணைத்தல், கட்டுண்டு கிடத்தல் இவை வெவ்வேறு. மாநில மத்திய சர்க்கார் உறவு எம்முறையில் இருந்தால் பொது நன்மையை கெடுக்காத வகையில் மாநிலத்தின் மாண்பும் வளமும் ஏற்றம் பெற முடியும் என்பது அக்கறையுடன் கவனித்தாக வேண்டிய பிரச்சனையாகும்னு பேசியிருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை நீண்ட வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரான பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து புதுதில்லிக்கு வந்து பயணம் மேற்கொள்கிறாங்க. அப்போ வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அனுபவித்து வரக்கூடிய அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கு திரும்ப வேண்டும். மத்திய அரசாங்கம் அனுபவித்து வரும் அதிகாரங்கள் மாநில அரசாங்கங்களுக்கு திரும்ப வேண்டும். இப்போது வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் மறைந்த பிறகு இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் கூட நம்மளால அந்த உரிமைகளை வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமையில நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா முதலமைச்சரான பிறகு புதுதில்லியில் பேசின இந்த பேச்சே நமக்கு ஒரு சாட்சி. மேலும் 15 ஆண்டு காலமாக செயல்பட்டு வரக்கூடிய, ஏன்னா அவர் 67 வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு, 15 ஆண்டு காலமாக செயல்பட்டு வரக்கூடிய அரசியல் சட்டத்தின் செயல்பாட்டை பற்றி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் நுணுக்கமாக சிந்திக்கும் காலம் வந்துவிட்டது என்று தெளிவாக குறிப்பிட்டார். அதே போல 11/4/67 தலைமை அமைச்சர் அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையாரை போய் மீட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக நீடிக்க அரசியல் சட்டத்தை திருத்துவதையே தமிழக அரசாங்கம் விரும்புகிறது என்று அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என அறிஞர் அண்ணா அவர்கள் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நாவன்மையும் பதிலளிக்கும் பாங்கும் தில்லியில் இருந்த அனைவரையுமே வந்து கவர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. அண்ணாவனுடைய கருத்துக்களை யாவரும் கேட்டு அறிஞ்சிருக்கிறாங்க. அதே போல ஆட்சியில் அமர்ந்த பிறகு 14/4/1967 வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் நாளில் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கிறது திமுக அரசாங்கம். இப்படியாக அறிஞர் அண்ணா அவருடைய அந்த துவக்க காலம், அந்த ஆட்சியில் அமர்ந்த பிறகாக இருந்த காலகட்டத்தில் அவர் ஆற்றிய உரைகள் இன்னைக்கும் நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான விவகாரங்களாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பொருத்தி பார்த்தோம்னா கூட இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய ஆளுநராக இருந்த RN ரவி, தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர், இப்போ மேற்கு வங்கத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு. மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக திகழக்கூடிய அம்மையார் மமதா பானர்ஜி அவர்கள் வந்து இதை கடுமையாக வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டிச்சிருக்கிறாங்க? ஐ ஆம் ஷாக்டு அண்ட் டீப்லி கன்சர்ன்டு பை த சடன் நியூஸ் ஆஃப் த ரெசிக்னேஷன் ஆஃப் CV அனந்த போஸ், த கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. திடீர்னு அவர் வந்து தன்னுடைய கவர்னர் பதவியிலேருந்து வந்து ரிசைன் பண்ணுறாரு. த ரீசன்ஸ் பிஹைண்ட் திஸ் ரெசிக்னேஷன் ஆர் நாட் நோன் டு மீ அட் திஸ் மொமெண்ட். இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. However, given the prevailing circumstances, I would not be surprised if the governor has been subjected to some pressure from the Union Home Minister to serve certain political interest on the eve of the forthcoming state assembly elections. எனக்கு புரியுது இந்த ஆளுநர்களை எப்படி ஒன்றிய அரசாங்கம் வரக்கூடிய தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு ப்ரெஷர் பண்ணி வேலைகளை பார்க்க சொல்லுவாங்கன்னு தெரியும். யூனியன் ஹோம் மினிஸ்டர் just informed me that Shri RN Ravi is being appointed as Governor of West Bengal. He never consulted with me as per the established convention in this regard. இது சம்பந்தமாக RN ரவியை போட போகிறாங்கன்னு யூனியன் ஹோம் மினிஸ்டர் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாரு. யாரை சொல்கிறாங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாங்க. இதை பற்றி என்கிட்ட கன்சல்ட்டே அவங்க பண்ணலை. Such actions undermine the spirit of the Constitution of India
அண்ட் ஸ்ட்ரைக் அட் த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மீது அடிக்கக்கூடிய ஒரு பேரிடியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடர்த்தியை நீர்த்து போக செய்கிறது. மிக மோசமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறாங்க. The center must respect the principles of cooperative federalism and refrain from taking unilateral decisions that erode democratic conventions and the dignity of states. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருந்திருக்க வேண்டியது ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் தான், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அது இல்லை, அதாவது கூட்டாட்சி அரசாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசுகிறாங்க. இந்த கூட்டாட்சி தத்துவ கொள்கைகளை மதிக்காமல் இருக்கிறது, தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது மக்களாட்சியினுடைய அடிப்படை விழுமியங்களையும் மாநிலங்களினுடைய சிறப்பு தன்மைகளையும் அவமதிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அப்படிங்கிறத போற்றுகிறாங்க. RN ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா மமதா பானர்ஜி அவருடைய வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே போகும்போதே மமதா பானர்ஜி பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போன பிறகுதான் திடீர் எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் ஒன்று உறுதியாக சொல்லுவேன், தமிழ்நாடு அரசு டீல் பண்ண மாட்டாங்க. இதை விட வெகாசாக டீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விமர்சனம் இருந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் RN ரவியும் என்னதான் ஒரு குடசல் கொடுத்தாலுமே கூட திமுகவை நல்லா காப்பாற்றிக்கிட்டு இருந்தா. அப்படி என்னெல்லாம் பிரச்சனை வரும்போதோ சிக்கல்கள் வரும்போதோ ஐயா ஏதாவது ஒன்று பேசுவார், உடனே அந்த விஷயம் மடைமாற்றப்பட்டுரும். எனவே இனிமேல் அது இருக்காதுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா வரப்போகிற கவர்னரோ இல்லை இருக்கிற கவர்னர் இப்போ என்ன பண்ணுவாருங்கிறது பெருசாக நமக்கு தெரியாது, ஐடியாஸ் இல்லை. பட் இவரை மிஸ் பண்ணுறவங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கலாம் பேசி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவுடைய ஆதரவு மற்றும் திமுகவினரை ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் RN ரவி போன்றவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற இந்த நாளும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய அறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த நாளும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கோஇன்சிடென்ட் கூட சொல்லலாம். நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக நம்ம பார்க்கணும் மார்ச் 6 அப்படிங்கிறத. ஸோ இப்படியாகத்தான் தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது அடுத்த கடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பதிவு பண்ணணும். வழக்கம் போல் இந்த நாங்குநேரி பெரும்புத்து விவகாரத்தில் யார் முன்னாடி போய் களத்தில் போய் நின்றுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிகாவின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் களத்துக்கே நேரடியாக போய் அந்த குடும்பங்களை சந்தித்து நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு மிக குறிப்பாக இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரூபி மனோகரன் தான். அவர் அங்கே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டின மாதிரி தான் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர் ஒரு இணக்கமான மக்களோட நிற்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நபராகவே காட்டப்படலை. அவர் அப்படி இல்லை அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவருக்கு கொடுத்த அல்லது கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விட மக்கள் டாக்டர் திருமாவளவன் போகும்போது கொடுத்த முக்கியத்துவம் தான் ஜாஸ்தியாக பார்க்க முடிஞ்சது. மக்கள் தன்னோட நபரை யாரை பார்க்குறாங்க, யாரை கனெக்ட் ஆகுறாங்கன்னு ரொம்ப முக்கியம்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் காங்கிரஸ் கட்சியை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வீச்சும் வீரியமும் தாக்கமும் எவ்வளவு தூரம் தமிழ்நாடு அளவில் பரவி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இந்த நிகழ்வுகள்லாம். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மக்களோட யார் நிற்கிறாங்க, மக்களுக்காக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு பிரச்சனை எழுகிற போது அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும், அந்த பிரச்சனைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு தலைவனுக்கான தகுதி அடங்கி இருக்கிறது. அதில் நீங்கள் தப்பான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தலைவன் அப்படிங்கிற தகுதி இழந்துருவீங்க, அல்லது அதை நோக்கி பயணப்படுறதுலேயே ட்ராப் அவுட் ஆகி வெளியே போயிடுவீங்க. அப்படி பல பேர் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அது வேற கதை. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்ற விவகாரங்களில் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு இடையில ஒரு பாலமாக இருக்கிறது, அதையும் தாண்டி அந்த மக்களோட மக்களாக நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அக்கட்சியினுடைய தலைவருமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவனும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறையும் ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விவகாரம். அதே போல் மானாமதுரையில் மீண்டும் சிவகங்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக்குதலுக்கு உள்ளான நபர்கள் சாதி பெயர்களை கேட்டுட்டு அடித்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசின் சார்பாக இதற்கு விளக்கமளிக்கக்கூடிய காவல்துறை தரப்பினர்
இது சாதிர சிக்கல் கிடையாதுங்க, தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த டாக்கு இருக்குது, ஒரு பக்கம் அரசு இதையும் சொல்கிறாங்க. மக்களுக்கு நம்ம விட்டுருவோம், மக்கள் முடிவெடுத்துப்பாங்க. மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு. இதே போன்ற இன்னும் பல செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் பல முக்கியமான செய்திகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.